Hi guys, வணக்கம். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் நியூ லென்ஸ் யூடியூப் சேனல். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ண போகிறோம். என்ன ட்ரெய்லர்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் நம்ம கவின் ஹீரோவாக நடித்து பியார் பிரேமா காதல் அந்த படத்தோட டைரக்டர், அதோட ஃபர்ஸ்ட் படம். இது அவரோட செகண்ட் படம்னு நினைக்கிறேன். ஸோ ஈலன் ஒரு பேர். ஸோ அவர் டைரக்ட் பண்ணி நம்ம யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக் போட்டு ரிலீஸ் ஆக போகிற படம். மே 10 ரிலீஸ் ஆக போகுது அந்த படம். ஸோ அந்த படத்தோட ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த படம் ஃபர்ஸ்ட்டு நடிக்க வேண்டியது நம்ம ஹரிஷ் கல்யாண் அவர் தான் நடிக்க வேண்டியது. கை மாறிடுச்சு படம். நம்ம கவின் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு மேற்கொண்டு நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஓகே, லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி வீடியோ. ஒரு நடிகன் அவர் நடிக்கிற திறமையால என்ன வேணாலும் மறக்க வைக்க முடியும். என்ன பாரதியார் மீசை காணோம்? நீ நடிக்கிற நடிப்புல பாக்குறவங்க பூரா ஓ மீசைய மறந்துடணும். நீ மட்டும் ஓ மீசைய மறைச்சிட்ட, நீ ஜெயிச்சுக்கடா. 70 இதெல்லாம் மார்க்காயில ஃபோன் நம்பரா உருப்பட மாட்டேன். அப்படியே பயங்கரமா ரெடி பண்ணிருக்கீங்களே, பிச்சுடா சார். டேய், மனசுல என்ன ஹீரோன்னு அப்பா எதுக்குடே ராதாவை வஞ்சிக்கிட்டே இருக்க? ராதா மாதிரி வருவேன். இருவழி பாதையில் காத்திருந்தேன், இந்த தாமதம் ஏனோ நிலவே. தலையிலே தூக்கத்தை நான் தொலைத்தேன், என் கண்களில் இல்லை கனவே. நான் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது. இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது நீ மட்டும்தான். நீ இல்லாம நான் எப்படி? நெக்ஸ்ட். நீ உடனே வேலைக்கு போய் இதெல்லாம் எங்களுக்கு செய்யின்னு சொல்லல. நிலையான வருமானம் இல்லாம நாங்க கஷ்டப்படுற மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். நீ கத்துக்கிறது கூட காசு தேவையா இருக்குல்ல சார். தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டோமோன்னு தோணுது சார். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க சார். நான் நல்லா பண்ணுவேன் சார். எல்லாரும் முன்னாடியும் அசிங்கமா அடிச்சு போ. வீரா ஏன்டா உன்னை விட்டு போனா? சொல்றா, ஏன் விட்டு போனா? அவனுக்கு என்ன பிடிக்கலடா. நான் ஒன்றுமே இல்லாதவன் என்ன விட்டுட்டு போயிட்டான். என்கிட்ட காசு இல்லைப்பா. காசு இல்லை சார். காசு இருக்கும். நம்ம எல்லாரையும் ஏதோ ஒண்ணு பிடிச்சு இழுக்கத்தான் செய்யும். நாம தான் அதை உதைச்சு தள்ளிட்டு மேல வரணும். இந்த மூட்டை வச்சுக்கிட்டு அப்படி நடிப்பான்னு கேட்டேன். நான் நடிச்சு காட்டுறேன்டா. மொத்த இந்த மூட்டை நீங்க பாப்பீங்கடா. வாழ்க்கையில நான் ஜெயிக்கிற வரைக்கும் எனக்கு யாரும் வேண்டாம். ஜெயிக்கவே மாட்டேன். வயது முதிர்ந்த போதிலும், வழிகள் மிகுந்த போதிலும், வலிமை குறைந்த போதிலும், வீரன் வாழ்த்தரிப்பதை நிறுத்துவதில்லை. ஓகே கைஸ், இது செம்ம எமோஷ்னலாக இருக்குது இது பார்க்கும்போது. இப்போ ட்ரெய்லர் பற்றி நம்ம பேசிடுவோம், ஓகேவா? அதுக்கப்புறம் சில பர்சனல் விஷயம்லாம் இருக்குது. இது பார்க்கும்போது அவ்வளோ விஷயங்கள் மண்டைக்குள்ளே வருது. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட்டு கவின் நினைக்கிறேன் இந்த படத்துலேருந்து அவர் ஆக்டர் அப்படின்னு சொல்லி ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் நல்லா செம்மையாக ஆக்டிங்லாம் பண்ணுறாங்க. பட் இந்த படம் அதுக்கு எல்லாத்தையும் தாண்டி ஒரு மைல்கல் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவரோட கெரியரில். இன்னொன்று யுவன் சார் பிஜிஎம் பிச்சு இருக்காரு, வேறு லெவலில் இருக்குது அவரோட இந்த ட்ரெய்லரில் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். அண்ட் தென் ஹீரோயின்ஸ் வராங்க, 2 ஹீரோயின் இருக்காங்க போல். தெரில அதில் யார் எக்ஸுன்னு தெரில, யார் கரண்ட் ஒரு லவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதுவும் ஒரு இதாக இருக்குது. அண்ட் தென் கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாம் போய் சினிமாவில் இருக்கிறவங்க கண்டிப்பாக எல்லாருமே போய் தேட்டரில் போவாங்க. ஏன்னா சினிமாவில் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க, இப்போ சாதிக்கணும்னு போராடிட்டு இருக்கிறவங்க எல்லாத்தோட வாழ்க்கையுமாவே
இந்த ட்ரெய்லர் வந்து பிரதிபலிக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து என் வாழ்க்கையிலேயே நடந்த விஷயங்கள்லாம் இதில் நிறையா வருது. அது ஒரு சொல்லுவாங்க, கையில் காசு இல்லை அம்மா காசு வேணுமா அப்படின்னும் போது நானே பல இடத்துல அந்த ஒரு விஷயத்த நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இன்னொன்று அம்மா அந்த டைலாக் சொல்லுவாங்க, இந்த இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டு வேறு வேலையை பாருடா, நாங்கள் பட்ட கஷ்டத்தை வந்து நீ பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க அந்த பேரண்ட்ஸ் அந்த விஷயத்த சொல்கிறாங்கன்னும் போது, பேரண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னும் போது அது வந்து நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க. அவங்க படுற கஷ்டத்தை, அவங்க படுற ஃபினான்ஷியலுக்கு வந்து அவங்க பட்ட அந்த கஷ்டம் வந்து நம்ம படக்கூடாது, அதனால் வேலைக்கு போ, இதை பண்ணு அது பண்ணுன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஒரு தாய், ஒரு அப்பா வந்து ஒரு பையன் மேலே வச்சுருக்கிற பாசம், உயிர் அப்படின்னு சொல்லுவாங்களே, என் பிள்ளை மேலே நான் உயிரே வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒய்ஃபை பார்த்து சொல்லுவாங்க, உன் மேலே நான் உயிரே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான் பேஷனாக இருக்கிறவங்க எல்லாருமே, ஒரு 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 விஷயத்து மேலே பேஷனாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா, அந்த விஷயத்தை நான் உயிராக பார்க்குறேன், அந்த விஷயம் இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது அப்படின்றது வந்து நாட் ஓன்லி சினிமான்னு இல்லை, எல்லா துறையிலையும் அது இருக்குது. பட் சினிமாவில் இருக்கிறவங்க வந்து அதை வந்து ஒரு மாதிரி அப்படி நேசிப்பாங்கன்னா நான் நிறையா பார்த்துருக்கேன். நம்ம நிறையா இன்டர்வியூஸில் வந்து இந்த எனக்கு எல்லாமே சினிமா தான், சினிமாலாம் எனக்கு எதுவுமே இல்லை, நானும் அப்படியேப்பட்ட ஒரு ஆள் தான். எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு படமாச்சும் பார்த்துருணும், ஒரு நாளைக்கு நான் 3 படம் பார்த்த நேரம்லாம் இருக்குது. ஸோ படம் பார்க்குறதுலையும் சரி, அதை வந்து கற்றுக்கிட்டு நம்ம அதை எடுக்கிறதுலையும் தான் நம்மளுக்கு வந்து அந்த சந்தோஷம் இருக்குது. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, என்னை சார்ந்து இருக்கிறவங்க, என்னோடய ஃப்ரெண்டு, நான் வந்து சொல்லுவேன்ல, ஒருத்தன் கட்ட மிசைக்காரன்னு சொல்லுவேன்ல, நம்ம வந்து ஜாலியாக பேசலாம், அவனோட தான் சும்மா கலாய்ப்பேன், கட்ட மிசைக்காரன் அப்படின்னு சொல்லி. பட் அவன் பேர் வந்து யுவராஜு. இப்போ வந்து இந்த ஃபிலிம் இப்படி ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகணும் அப்படின்னு சொல்லி அது மேலே வந்து சும்மா ஜாலியாக பண்ண விஷயங்கள் தான் வந்து இன்றைக்கி வந்து அது ஒரு விட முடியாத ஒரு கட்டாயத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து நிற்கிது. அவ்வளோ நாங்கள் லவ் பண்ணுறோம் அந்த சினிமான்ற ஒரு விஷயத்த. அது சொன்னல அவன் யுவராஜுன்னு சொல்லி, அவன் வந்து லைக் மார்னிங் வந்து 6 o'clock 5 o'clock எழுந்திரிப்பான், 6 o'clock போயிட்டு அன்டில் ஈவினிங் 5 o'clock வரைக்கும் ஒரு ஒர்க் செய்கிறான். அண்ட் தென் அதை முடிச்சுட்டு 7 o'clock அன்டில் மார்னிங் 7 o'clock வரைக்கும் இன்னொரு வேலை செய்வான். அப்படி இருந்தும் அந்த டைமில் வந்து அவன் அடுத்த படத்துக்கான ஒரு ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் வந்து சினிமாவில் எப்படியாச்சும் சாதிச்சிடணும், சினிமாவில் வந்து ஏதாவது நான் பண்ணிடணும். இதில் பார்க்கும்போது எனக்கு வந்து அவன் லைஃப்பில் நடந்த, அவங்க அம்மா சொல்கிறாங்களே இந்த மாதிரி எதுக்கு சினிமா, இது படத்தில் வந்து இந்த ட்ரெய்லரில் கொஞ்சமாக காமிச்சிருக்காங்க, ஆனால் படத்தில் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் அவன் வாழ்க்கையில் வந்து அது வந்து ஒரு பூதாகரமான ஒரு விஷயமா நடந்துச்சு. அது ரொம்ப பர்சனலாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நான் போவேன்னா, ஆனால் நான் பக்கத்தில் இருந்து பார்த்தனால நான் சொல்கிறேன். எனக்கு வந்து அவன் 17 years ஃப்ரெண்டு. ஸோ அதெல்லாம் தாண்டியும் அவன் வந்து லைக் நிற்கிறான். லைக் எனக்கு இது ஃபிலிம் என்று அவ்வளோ பிடிக்கும், நான் இதை அதை பண்ணியே தீர்வேன்னு நிற்கிறான்ல. அப்புறம் அந்த ஒரு லேடின்னு சும்மா கலாச்சி நம்ம பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களும் இருக்கட்டும், அவங்களும் வந்து அவ்வளோ சாக்ரிஃபைஸ். ஒரு அப்கமிங்கில் வரும்போது ஒரு கேர்ள் அப்படின்னும் போது சொசைட்டியாகவே வந்து அவ்வளோ நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்க, ஏது நீ பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் உருப்படாதது. அது சினிமாக்குன்னு மட்டும் இல்லை, மற்ற வேலைகள்லையும் இருக்குது. ஆனால் சினிமான்னு வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. நீ என்ன பண்ண போகிற, நீ என்ன இது பண்ண போகிற, உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன செய்ய போகிற, இதனால் உனக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னு. எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு வந்து இதனால் என்ன கிடச்சிக்கிட்டு இருக்குது, என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளுக்கு நல்லதான் சொல்லுவாங்க. ஆனால் வந்து வெளியிலேருந்து வந்து ஒரு சில பேர் வந்து பேசும்போது நம்மளுக்கு அது வந்து கோவம் வரும், ஹர்ட் ஆகும். பட் நம்ம திருப்பி பேச முடியாத இடத்துல இருக்கும். ஏன்னா சினிமான்றது வந்து இன்றைக்கி சாதிச்சிருவோம், நாளைக்கு சாதிச்சிருவோம் அப்படின்லாம் கிடையாது. இட்ஸ் டேக் டைம். லைக் இப்போ வந்து நீங்கள் கவினே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சீரியல் சரவணன் மீனாட்சி சீரியல் பண்ணும்போது நாங்கள் பார்க்குறோம். எனக்கு வந்து அப்போது சம்திங்கில் 13-14 அந்த மாதிரிலாம் இருக்கும் எனக்கு என்னோடய ஏஜ். ஸோ அப்போது அவர் வந்து அந்த சீரியலில் வேட்டையினா நடிச்சவர். இன்றைக்கி 2024 ஆகுது, எனக்கு 24 வயசு ஆகுது. டைம் லைட்டுக்கே அவர் வந்திருக்காரு. கவின் மேலே காசு போட்டால் லாபம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கே வந்திருக்காரு. ஸோ அது சினிமான்றது வந்து லைக் இன்றைக்கி நீ இப்போ வந்து நாளைக்கு, ஏன்னா அது வந்து ஒரு ஆடியன்ஸை வந்து நீ கெதர் பண்ணுற. இப்போ வந்து உனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் வந்து நீ கெதர் பண்ணணும். இப்போ நீ நம்ம செய்கிற ஒரு ப்ராடக்டை வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து ரசிக்கணும். அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து நம்ம பயங்கரமாக ஒன்று நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஓகே யார் இவன் அப்படின்னு பார்ப்பாங்க.
ரெண்டாவது நம்ம பண்ணும்போது அது கொஞ்சம் தடுமாறலாம், இல்லைன்னா வந்து அது ஹிட் ஆகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அங்கே வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து சேருவாங்க. அப்படி அது ரெண்டாவது வந்து ஹிட் ஆகிற பட்சத்தில் அங்கே ஒரு கூட்டம் வந்து சேரும். இன்னும் அதுவும் செம்மையாக பண்ணிடுவாங்க, இதுவும் செம்மையாக பண்ணிடுவாங்க சொல்லி அப்போ மூணாவது ஒரு விஷயம் நம்ம அடுத்த கட்டம் போகும்போது ஒன்று நடக்கும். நாலாவது ஒரு விஷயம் நடக்கும். 1 2 3 4ன்னு சொல்கிறனால வந்து இது வந்து படிப்படியாக நடக்கிறது. ஏன் ஒரே ஒரு சில பண்ண முடியாதா? பண்ண முடியாது. ஒரு ப்ராஜெக்ட் முடிகிறதுக்கு, ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் செய்ய இன்றைக்கி நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா குறைஞ்சது 2லேருந்து 3 வருஷம் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து நாங்கள் எங்கள் டீமில் வந்து மிட் பாயிண்ட் கிரியேஷன், ஸோ அந்த டீமில் வந்து ருதிரான்னு ஒரு படம் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதோட படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2021 22 நினைக்கிறேன், 21 22 தெரியல. அன்னைக்கு ஆரம்பித்து 24 இன்றைக்கி ஆகுது. இன்னைய வரைக்கும் அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து அதோட ஷூட்டிங் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ சினிமான்றது வந்து நாட் ஒன்லி சின்ன விஷயம்லாம் கிடையாது, அது ஒரு கடல். இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது நாங்கள் டீம், நான் சொல்கிறேன் எங்கள் டீமாகவே நாங்கள் வந்து சேக்ரிஃபைஸ் பண்ண ஒரு டீமாகவே அனுபவிச்ச விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து நிறைய காட்டியிருக்காங்க. நாங்கன்னு இல்லை, சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே இதுதான். வாய்ப்பு கிடைக்காது, அசிங்கப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க. இவன் சொன்னல யுவராஜையும் அவனெல்லாம் எப்படின்னா போகிற போக்கில் அசிங்கப்படுத்திட்டு போவாங்க. எப்படின்னா சும்மா போர் அடிச்சுட்டுலாம் அசிங்கப்படுத்துவாங்க அவனை. அதுதான் அது ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு அவன் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து சொல்லும் போது அப்படியே என்னடா பிரச்சனை அவங்களுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி தோணும். அது அவங்களுக்கு தான் தெரியும் ஏன் போர் அடிக்கிறவங்கெல்லாம் எங்களை கூப்பிட்டு அசிங்கப்படுது. அவன்னா அது அவனை மட்டும் இல்லை, எங்களையும் நாங்கள் டீமாக இருக்கிறதுனால ஸோ எங்களையும் அது பயங்கரமாக பாதிக்கும். என்ன பேசுனவங்களும் இருக்காங்க, அவனை பேசுனவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த ஹேமான்னு சொல்ல அவங்களும் பேசுகிறவங்களும் இருக்காங்க. என் தம்பி ஒருத்தர் பாடி பில்டர் மாதிரி உட்காந்துருப்பான்ல, ஸோ அவனை பேசினவங்களும் இருக்காங்க. ஸோ பேசினவங்கள தாண்டி அசிங்கப்படுத்துனவங்க தான் நிறையா பேர். ஓகேவா? ஆனால் நாங்கள் வந்து இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு லைக் இந்த மாதிரி படங்கள்லாம் வரும்போது தான் ஒரு மோட்டிவேஷனே கிடைக்கும் நம்மளுக்கு. அடுத்து ஏதாவது பண்ணணுண்டா அப்படின்ற மாதிரி. ஸோ சினிமான்னு வரும், அது ரேராக சினிமாக்குள்ளே ஒரு சினிமாவில் ஒருத்தர் சாதிச்சு வரான். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு மலையாள படம் ரிலீஸ் ஆச்சுன்னு பார்க்கல அந்த படம். பட் அந்த படத்தை நான் கண்டிப்பாக பார்த்துருவேன். அதுவும் சினிமாவை பேஸ் பண்ண ஒரு படம் தான். எப்படி 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கதை நினைக்கிறேன். ஸோ இதுவும் வந்து எப்படி ஒருத்தர் வந்து தன்னிச்ச நின்று சாதிக்கிறாரு அப்படின்ற ஒரு கதை தான் இதுவும் சினிமாவில். ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை நான் தேட்டரில் போய் பார்ப்பேன். டீமாக போய் கண்டிப்பாக அந்த படத்தை நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். நிறைய பர்சனலாக பேசிட்டோம் உங்களுக்கு. ஸோ நான் இதெல்லாம் வந்து நாங்கள் பெருசாக சாதிச்சிட்டோம். என்னோடய சப்ஸ்கிரைபர் தான் 2K வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் பெருசாக சாதிச்சிட்டோம் அப்படின்றதுக்காக நான் வந்து என் கதையை சொல்லணும்னு சொல்லேன். இந்த ட்ரெய்லரை பார்த்தோட எனக்கு வந்து இம்பேக்ட், அதாவது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்துருக்கேடா, இதெல்லாம் இதாகிருக்கேடா அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான். நிறைய பர்சனல் பேசிட்டேன், சாரி. ஸோ இந்த ட்ரெய்லர் வந்து மிக வேறு லெவலில் இருக்குது. நம்ம கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் பார்த்து இந்த படத்தோட ரிவ்யூவை நான் 100% நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே, இந்த படம் எனக்கு என்ன ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக நான் போடுவேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from our New Lens YouTube channel. Bye.